ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 இன்ச் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 6 மெஷர்மெண்ட் வந்து நம்ம பாடியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 6 மெஷர்மெண்ட் மட்டுமே வச்சு நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ அந்த 6 மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை எப்படி நம்ம ப்ராப்பராக எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இந்த இந்த டம்மியில் வந்து நான் உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து 40 இன்ச் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா. இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து 40 இன்ச், 38 இன்ச் ப்ளவுஸு, 36 இன்ச் ப்ளவுஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அத வந்து எங்க பொறுத்து எந்த இடத்துல வச்சு அந்த அளவ எடுத்து நம்மளுக்கு அந்த அளவ சொல்றாங்க. இப்போ 36 இன்ச் ப்ளவுஸ் அப்படின்னா, அது எந்த இடத்துல எடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ மெஷர்மென்ட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பஸ்ட் ரவுண்ட் நம்ம எடுக்கணும். கரெக்ட்டா நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் எங்க இருக்கோ, அந்த இடத்த சுத்தி நம்ம வந்து எடுக்கணும். இப்படி லூஸும் இல்லாம, டைட்டும் இல்லாம இந்த டேப்பை வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி சைடில் பிடிச்சி நீங்கள் வந்து எடுக்கணும். இப்படி சென்டரில் பிடிச்சி எடுக்கக்கூடாது, சைடில் பிடிச்சி எடுக்கணும். எடுக்கும்போது லூஸாகவும் இருக்கக்கூடாது, நம்ம கிராஸ் அழுந்தவும் கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக என்ன அளவு வருதோ அந்த அளவு வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 36 வருது. இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் நான் எடுத்து மட்டும் காட்டுறேன். ஆனால் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் கட் பண்ண மாட்டேன். மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளோட பஸ்ட் ரவுண்ட். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ளவுஸோட கட்டிங் போட போகிறோம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணும், ப்ளவுஸோட பேக் லென்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் ஷோல்டர்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கிட்ட வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு போன் கூட இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் போட்டிருந்தீங்கன்னா ப்ளவுஸ்லேருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இறங்கி இருக்கும். ஸோ எந்த இடத்துல அந்த தையல் இருக்கோ அங்கேருந்து தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, இப்போ இங்கேருந்து உங்களுக்கு லென்த் எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து எடுத்துக்கலாம். சில பேருக்கு இந்த இடத்துல சதை நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் மறைக்கிற மாதிரி எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து உங்கள் விருப்பம் தான். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்பக்க உயரம். இது இப்போ நம்ம எடுத்தது பின்பக்க உயரம். அடுத்ததா முன்பக்க உயரம் எடுக்க போறோம். முன்பக்க உயரம் அப்படிங்கிறது இப்படி கரெக்டா இந்த ஷோல்டர்ல பாயிண்ட்ல வச்சுட்டு இங்க இருந்து கீழ் நோக்கி உங்களோட கிராஸ் முடிஞ்சு பாடியை போய் டச் ஆகும் ஒரு இடம். இப்படி கிராஸ் இருக்குன்னா இந்த கிராஸ் வந்து இப்படி முடிஞ்சு பாடியில வந்து ஒரு இடத்துல டச் ஆகும். 2 பாயிண்ட்டும் வந்து மீட் ஆகும். அந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்துட்டு நம்மளோட அண்டர் பஸ்ட் வரைக்கும் எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரண்ட் லென்த் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் சும்மா என்னோட பாடியில வச்சு காட்டுறேன். இப்படி வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது இப்படி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாடியில் போய் டச் ஆகிற இடம் வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு லூஸ் இல்லாமல் டைட் இல்லாமல் என்ன அளவு வருதோ அந்த அளவு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு உங்களால் எந்த அளவுக்கு, இங்கெல்லாம் நம்ம எப்படி லூஸ் இல்லாமல் டைட் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கணும். ரொம்ப இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு பொறுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து டைட்டாக எடுக்கணும். டைட்டாக எடுத்தால் மட்டும்தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டைட்டாக எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் பாயிண்ட். அபெக்ஸ் பாயிண்ட் எப்படின்னா, இங்கே இருந்து கரெக்டாக நம்மளோட நிப்பிள் எந்த இடத்துல இருக்கோ அது வரைக்கும் எடுக்கிறது தான். நிப்பிள் கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோ அது வரைக்கும் எடுக்கணும். அது வரைக்கும் எடுக்கிறது தான் என்னது, அபெக்ஸ் பாயிண்ட். அடுத்ததா கை நீளம். கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் லென்த் வேணுமோ அதை நீங்கள் இங்கே ஷோல்டர்கிட்ட நீங்கள் இந்த டேப்பை 1 நம்பர் டேப்பை வச்சுட்டு இதுலேருந்து உங்களுக்கு லென்த் எந்த இடத்துல வேணுமோ அந்த லென்த் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததா லென்த் எடுத்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எந்த இடத்துல லென்த் முடியுதோ, இப்போ 6 இன்ச்சுனா இங்கேருந்து இங்கே 6 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா 6 இன்ச்சு ஒரு இடத்துல முடியும். அந்த 6 இன்ச்சு முடிகிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கையோட சுற்றளவு எடுத்துக்கணும். ஸோ கையோட சுற்றளவு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு 2 விரலை வந்து உள்ளே விட்டுட்டு சதை வந்து நம்மளோட சதை வந்து அழுந்தாமல் லூஸ் இல்லாமல் டைட் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம அந்த 6 அளவை எடுத்துக்கணும். இது வந்து இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக நல்லா கிளியராக கற்றுக்கணும். பாடி மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், அளவு ப்ளவுஸாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்குறப்போ பாடியில் இப்போ இந்த பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொம்மையில் இந்த இடம் அகலமாகவும் அதுக்கு கீழே உள்ள இடம் குறுகலாகவும் இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அகலமாகவும் அதுக்கு கீழே உள்ள இடம் குறுகலாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஷோல்டர் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரியே சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி
ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் ஷோல்டர் எப்படி நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதை மட்டும் நீங்க டிஃப்ரெண்ட் பாடியில பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த எடுத்த அளவு வச்சு எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்பு சுற்றளவு வந்து 40, பின்பக்க உயரம் 15, முன்பக்க உயரம் 14, அபெக்ஸ் பாயிண்ட் 11, இடுப்பு சுற்றளவு 36, கை நீளம் 7, கை சுற்றளவு 14. இப்போ இந்த அளவு வச்சுக்கலாம். இந்த அளவுலாம் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பாடியில எடுக்கிறதா இருந்தா நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பொதுவான அளவு மாதிரி. 40, 36, 11, 14ங்கிறதெல்லாம் வந்து 40 இன்ச் பிளவுஸ்க்கு மோஸ்ட்லி அதிகப்படியான வர்ற அளவுகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நான் 1 மீட்டர் வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த லைனிங் கிளாத்ல ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்த பிறகு இப்போ நான் லைனிங்ல கட் பண்ண போறேன். நீங்க மெயின் கிளாத் அதாவது நார்மல் ப்ளவுஸ் கட் பண்றதா இருந்தாலும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ கிளாத் வந்து அன்னியவனா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு கோடு இந்த இடத்துல. அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து எந்த அளவும் கிடையாது. கிளாத் வந்து கரெக்டா இல்ல, சில இடத்துல ஏத்த இறக்கமா இருக்கும், அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கிறேன். லைனிங் பிளவுஸா இருந்தா 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் போட்டுக்கோங்க. அடிச்சு திருப்பிடலாம் அல்லது மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க 1/2 இன்ச்சு நார்மல் பிளவுஸ்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்க மடிச்சு தைக்கிறதுக்கு இடுப்பு பகுதியில பேக் பார்ட்ல எவ்வளவு தூரம் மடிப்பீங்களோ அந்த அளவு வந்து நீங்க இங்க விட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம பின்பக்க உயரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் தான் கட் பண்ண போறோம். ஸோ பின்பக்க உயரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். எவ்வளவு வந்திருக்கு? 15 வந்திருக்கு. ஸோ அந்த 15 நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து இங்க இந்த கோட்ல இருந்து ரெடி அளவுல இருந்து இங்க 15 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்காகனா நம்மளுக்கு வந்து கோடு ஸ்ட்ரைட்டா போடுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் இங்க நீங்க எவ்வளவு விடுறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணிடணும், மடிச்சு தச்சிடணும். ஓகே. அடுத்ததா ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போறோம். 40 இன்ச் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 6 இன்ச் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே கரெக்டா வந்துடும். சில பேருக்கு அந்த ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 5.25 அல்லது 5.5 இந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட். ஓகே. இது வந்து வித் ஸ்டிச்சிங்கோட தான், நீங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததா ஆர்ம்ஹோலோட இறக்கமும் 40 இன்ச் பிளவுஸ்க்கு 6 இன்ச் நம்ம வந்து கொடுக்கலாம். இங்க இருந்து இங்க 6 இன்ச். அதுல இருந்து ரெடி அளவுல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், 6 இன்ச் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லாருக்குமே நீங்க 6 இன்ச் கொடுத்துக்கலாம். நீங்க இங்க என்ன அளவு கொடுத்துருக்கீங்களோ அதே அளவை நம்ம இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். எதுக்குன்னா பாக்ஸ் போடுறதுக்காக. நான் இப்ப இங்க 6 மார்க் பண்ணியிருந்தேன், அதனால நான் இங்கேயும் 6 மார்க் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்க 5.5 மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் 5.5 தான். இன்னொரு டவுட் வரும், இங்க 5.5 மார்க் பண்ணிட்டு இங்க 6 மார்க் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். ஆர்ம் ஹோல் 6 தான் மார்க் பண்ணணும். ஓகே. இங்க வந்து உங்களுக்கு மாறி மாறி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்த அளவை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன், அந்த ஆர்ம் ஹோலுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி ஒரு லைனும் இந்த இதையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இதுல இருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க், இந்த முனையில இருந்து இங்க 1.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு நம்ம வந்து 40 இன்ச் பிளவுஸ்க்கு நம்ம எவ்வளவு மார்க் பண்ணணும்னா 10 இன்ச் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா தையலுக்கு ஒரு 4-5 தையல் எக்ஸ்ட்ராவா போடும் பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் விடலாம், அதுக்கு மேல விடக்கூடாது அந்த எக்ஸ்ட்ராவா விடுறது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கோட்டோட அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுறலாம். எங்க இருந்து ரெடி அளவுல இருந்து இங்க ரெண்டுத்துக்கும் சென்டர் நீங்க கரெக்டா அக்யூரேட்டா வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. குத்து மதிப்பா வச்சாலே போதும், ஏன்னா இதெல்லாம் சும்மாதான். இது ரெண்டுத்துக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1.5 இன்ச், எல்லாருக்குமே 1.5 இன்ச் தான் மார்க் பண்ணணும். 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச், உங்களுக்கு மார்பு சுற்றளவு எங்க முடியுதோ அங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணி விட்டுறணும். ஆர்ம் ஹோல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு நம்ம எவ்வளவு எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு எவ்வளவு? 36. அப்போ 36 4ஆ வகுத்தோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? 4 9 36. அப்போ 9 இன்ச்சு வரும். அந்த 9 இன்ச்சை நீங்க இங்க இருந்து இங்க வந்து இந்த ஃபோல்டிங்ல இருந்து 9 இன்ச்சை மார்க் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பேக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், டாட் பிடிப்போம். ஸோ அதுக்காக ஒரு இன்ச். அதுக்கப்புறம் இங்க எக்ஸ்ட்ராவா எவ்வளவு விட்டோமோ அதே அளவு நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கேயும் விட்டுக்கணும்.
இங்கே 1.5 இன்ச்சு விட்டா இங்கே 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு விட்டா இங்கே 2 இன்ச்சு. எவ்வளோ விடுறீங்களோ அதே அளவு தான் விடணும். இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இப்போ இந்த கோடு போடும்போது சில பேருக்கு டவுட் வரும். இங்கே வந்து சில பேருக்கு சின்னதாக இருக்கும், இங்கே பெருசாக இருக்கும். அதாவது கோடு இப்படி போகும். சில பேருக்கு ஸ்ட்ரைட்டாக வரும், சில பேருக்கு உள்ளேயும் வரும். அவங்கவுங்க இடுப்பு சுற்றளவு பொறுத்து இந்த அளவு வந்து மாறும். வெளியே போகுதே, இவ்வளோ தூரம் வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடுப்பு சுற்றளவு எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ 6 இன்ச்சு நீங்கள் ஹாஃப் ஷோல்டர், இதுக்கு பேர் வந்து ஹாஃப் ஷோல்டர், ஓகேங்களா? 6 இன்ச்சு நீங்கள் ஹாஃப் ஷோல்டர் போடுறீங்க அப்படின்னா நெக்கோட அகலம் வந்து ஒரு 2.5 அல்லது 2.25 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வேணாம், 2.5 இன்ச்சே போட்டுக்குமே. ஓகே, 2.5 இன்ச்சு போட்டிருக்கோம். இதுவே நீங்கள் 5.5 இன்ச்சு வச்சுருந்தீங்க அல்லது 5.25 இன்ச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நெக்கோட அகலம் 2.25 அல்லது 2.25, ரெண்டுத்துக்குமே 5.25 இருக்கட்டும் 5.5 இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து 2.25 இன்ச்சு நீங்கள் நெக்கோட அகலம் கொடுத்துக்கலாம். நெக்கோட இறக்கம் வந்து 8 அல்லது 8 to 9 அது வரைக்கும் நீங்கள் வந்து இறக்கம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுலாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் கொடுக்க வேண்டிய அளவு 8 to 9 அல்லது 9.5 வரைக்கும் நீங்கள் நெக்கோட இறக்கம் கொடுக்கலாம். அதுக்கு கீழே போணுச்சுன்னா இங்கே டிஃப்ரெண்ட் வரும். ஸோ ரொம்ப கீழே இறக்க வேண்டாம். 8 to 9.5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே நான் 2.5 வச்சுருக்கேனா, ஸோ அதே 2.5 இங்கே 2.5 வச்சுட்டு அதே 2.5 வேணாலும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இது வந்து எப்படின்னா யூநெக் டைப்பில் வரும். இல்லை எனக்கு கீழே கொஞ்சம் அகட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் 3 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ரவுண்டு நெக்கு வந்து ரவுண்டாக நல்லா ஷேப்பாக வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்படி வந்து வச்சுக்கணும். இப்போ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வளைவு போட்டுட்டோம் அப்படின்னா பேக் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்கோட அகலம் உங்களோட விருப்பம்தான், இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. இதை விட கம்மியாகவும் வைக்கலாம், இதை விட அகலமாகவும் வைக்கலாம். அகலமாக வச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொஞ்சம் ரெடியூஸ்லாம் பண்ணணும். ஸோ நீங்கள் அகலமாக வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கட்டிங் ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்ப அகலமாக இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கட்டிங் ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஃபிட்டிங் நல்லா இருக்கணும், எந்த லூஸும் இருக்கக்கூடாது, அப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எங்கேயும் இந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா மட்டுமே நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். எல்லாத்துக்கும் கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கெலாம் சேர்த்து தான் இதில் வந்து துணி இருக்கும். ஸோ யாரும் குழப்பிக்க வேண்டாம். இதில் வந்து கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரெடி அளவாக வேணும், அடிச்சு திருப்புற மாதிரி வேணும்னா இன்னொரு 1/4 இன்ச் நீங்கள் இன்னொரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பேக் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட். ஃப்ரண்ட் வந்து நம்ம ஓப்பனில் தானே வைப்போம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு தள்ளி கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக உள்ள லைனு. ஸோ இதை போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த சைட்லையும் ஃபஸ்ட்டு கிளாத் அன்னிவனாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். நல்லா நீட்டாகவே போட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் இன்னொரு கோடு அதே மாதிரியே நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ இந்த 1/4 இன்ச்சு இந்த கோடு வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹூக் பட்டியும் காஜா பட்டியும் அட்டாச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம துணிக்கு தனியாக துணி விடணும். அந்த தையலுக்கு நம்ம தனியாக துணி விடணும். அதுக்காக நம்ம 1/4 இன்ச்சு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ வச்சோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ வச்சோம், 6 இன்ச்சு ஹாஃப் ஷோல்டர் வச்சோமா, அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் 2 கோடு இருக்கா, இந்த ஒரு கோடும் இங்கே ஒரு கோடு இருக்கா, அதே மாதிரி இதில் 2 கோடு இருக்கா, அந்த 2 கோடும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். வைக்கும்போது இந்த முனை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ம் ஹோல், இது வந்து நெக்கு. இந்த முனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்கணும். இப்போ வச்சாச்சு. இங்கே வச்ச பிறகு அடுத்ததாக இந்த இடத்துலையும் நம்ம 1/4 இன்ச்சு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோடும் அந்த ஃபோல்டிங்கும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இந்த கோடு மேட்ச் ஆயிருக்கு, இந்த கோடு மேட்ச் ஆயிருக்கு, நம்ம போட்ட ஹாஃப் ஷோல்டரும் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு
இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆர்ம்ஹோல் நம்ம வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த எப்படி வரைஞ்சிருக்கோமோ அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வளைவு வந்து போட்டுக்கலாம். வளைவு போட்டுட்டு இதுல அர்க்காத் பண்ணிருக்கோமா, இந்த பேக் பார்ட்ல ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு அர்க்காத்தும், அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அர்க்காத் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கும், 1.5 இன்ச் தள்ளி கோடு போட்டு அங்க ஒரு மார்க்கும் நம்ம வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்கோட அகலம் இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு இப்படி எடுத்துருங்க. எடுத்த பிறகு இப்போ ஆர்ம்ஹோல்ல ஃப்ரண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், உள் வளைவு வெட்டுவோம். ஸோ உள் வளைவு வெட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இதுல இருந்து இங்க கிராஸா கோடு போட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/2 இன்ச் உள்ள வர மாதிரி நீங்க இந்த இடத்துல மட்டும் வர மாதிரி நீங்க வந்து வளைவு போட்டு உள் வளைவு நீங்க எடுத்துக்கலாம். நெக்கோட இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா 40 இன்ச் பிளவுஸ் உள்ளவங்களுக்கு 6.5 இருந்து 7 இன்ச் வரைக்கும் நீங்க வந்து நெக்கோட இறக்கம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ரெடி அளவுல இருந்து நான் ஒரு 7 இன்ச் வந்து நான் நெக்கோட இறக்கம் மட்டுமே நான் கொடுக்குறேன். மேல என்ன அகலம் கொடுத்தனோ அதே அகலம் கீழேயும் கொடுக்குறேன், 2.5 இன்ச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து இங்கேயும் உங்களுக்கு நல்லா ப்ராடா வேணும், நல்லா அகட்டி வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி கூட நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆனா ஃப்ரண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணாலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பாடி சைஸ் பெருசு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அக்வர்டா தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே மார்க் பண்றது வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லை லைட்டா வெளியே வந்து இந்த மாதிரி லைட்டா வெளியே வந்து நீங்க வளைவு போடுறதா இருந்தாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். நான் வந்து நார்மல் வளைவே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளேயே நான் வந்து வளைவு போட்டுக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 6.5 இருந்து 7 இன்ச் வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட இறக்கம். அடுத்ததா இதுக்கப்புறம் நம்ம வந்து முன்பக்க உயரம் மார்க் பண்ண போறோம். முன்பக்க உயரம் இந்த பிளவுஸ்ல எவ்வளவு வந்திருக்கு, 14 வந்திருக்கு. ஸோ அந்த 14 எங்க இருந்து, இங்க ரெடி அளவுல இருந்து, ஓகே ரெடி அளவுல இருந்து இங்க 14 மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாயிண்ட் எவ்வளவு எடுத்திருந்தோம், 11 எடுத்திருந்தோம். ஸோ அந்த 11ஐயும் ஒரு மார்க் போட்டுக்கிறோம். இதுல வந்து நீங்க பட்டி ஜாயின் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா துணி விட வேண்டாம். ஏன்னா நம்ம எடுக்கும் போதே பாடியில எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா அக்யூரேட்டா பாயிண்ட் எடுத்துட்டு போமான்னு கேட்டா கிடையாது, கொஞ்சம் ஏதாச்சும் அதிகமாயிருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ற 1/2 இன்ச்சை வந்து நம்ம ஆட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ஃபிட்டிங் வந்து நல்லா வரும். ஸோ இது கண்டிப்பா அட்டாச் பண்ணி தான் ஆகணும், அதை எப்படி தையலுக்கு ஆட் பண்ணாம எப்படி போட்டா கரெக்டா வரும் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் வருது. நான் வந்து எல்லாருக்குமே எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கும்போது அதுக்கான ஃபோல்டிங், அந்த துணி வந்து ஃபோல்டிங்ல வந்துருது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட போறது இல்லை. கரெக்டான அளவு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வச்சு மார்க் பண்ணுங்க, ஒன்றும் தப்பா வராது, ட்ரை பண்ணுங்க. என்ன இப்போ அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கேன், ஃப்ரண்ட் லென்த்துக்கு நேராக நம்ம வந்து ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சுட்டா. இதுக்கப்புறம் நம்ம டாட் வந்து மார்க் பண்ண போறோம். இங்கே தான் மெயின் டாட் மார்க் பண்ணுவோம். மெயின் டாட் வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணணும். எந்த இடத்துல இருந்து, இந்த 1/4 இன்ச்சு கோட்லாம் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அகலத்தில் நீங்கள் எது மார்க் பண்ணுறதா இருந்தாலும் இனிமே இந்த 1/4 இன்ச்சு கோடு தான் நம்மளுக்கு மொனை அப்படின்ட்டு அர்த்தம். எப்படி ஃபோல்டிங் சைடில் ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கிறோமோ, இப்போ இதுல வந்து அகலத்துக்கு இந்த இடத்துல உள்ள துணி எது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சு கோடு போட்டு ஒரு இடம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ 40 இன்ச்சு பிளவுஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சொன்னேன், 3.25 இன்ச்சு சொன்னிட்டு பார்த்தீங்களா, அந்த 3.25 இன்ச்சை நான் இங்க இருந்து இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. அதே 3.25 இன்ச்சை நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த அபெக்ஸ் பாயிண்ட் உள்ள இடத்துலயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ண பிறகு இப்போ இதுக்கப்புறம் இங்க உள்ள அகலம், சில பேர் வந்து 40 இன்ச் பாடி சைஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் மட்டும் சின்னதா இருக்கும், கிராஸ் மட்டும் சின்னதா இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பெருசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நான் ஒரு 1.25 இன்ச் நான் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மீடியம் சைஸா உள்ளவங்களுக்கு, பார்க்கறதுக்கு மீடியம் சைஸ், ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம, அதாவது நான் எந்த இடம் சொல்றேன்னா கிராஸை பொறுத்து சொல்றேன், ஓகேங்களா. அது வந்து ரொம்ப அதிகமாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த கோட்ல இருந்து இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25 நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். எங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன், அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இது அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கீழே இருந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிட்டு இதை கொண்டு போய் இங்க இப்படி கூட முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இது வந்து உங்க விருப்பம் தான். ஆனா அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணாலுமே பிளவுஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கிராஸ் நல்லா ஃபிட்டிங்கா சூப்பரா இருக்கும்.
அடுத்ததா இங்க இருந்து இங்க ஒரு 1.25 இன்ச்சு, 1ல இருந்து 1.25 இன்ச்சு எல்லாருக்குமே. எந்த கிராஸை பொறுத்து இங்க மார்க் பண்ணோம் இல்லையா அகலம் கொடுக்கறது, இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே 1ல இருந்து 1.25 இன்ச் மட்டுமே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டா அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு நேரா இந்த கோடு இருக்கு பாருங்க, அந்த கோடு அப்படியே வச்சிருக்கேன். அந்த கோட்லயே தான் இங்க இருந்து இங்க 1.25 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் இங்க ஒரு 1/4 இன்ச்சு, இங்க ஒரு 1/4 இன்ச்சு. நம்ம எப்போதும் டாட் பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச் தானே பிடிப்போம். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க ஒரு இந்த பாயிண்ட் நீங்க இங்க வச்சிருந்தாலும் சரி, இங்க வச்சிருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட் எங்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு கை வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கோணமா இருக்கிற மாதிரி, அதாவது அக்கேனா மாதிரி, இந்த மாதிரி அக்கேனா மாதிரி வர மாதிரி நம்ம வந்து இதை மார்க் பண்ண போறோம். ஈஸி மெத்தட் அது, அதனால அப்படி சொல்றேன் நான். ஓகேங்களா, இங்க ஒரு கையை இதுக்கு அக்கேனா மாதிரி வரணும்னா இந்த இடத்துல வருமா, இதுக்கு அக்கேனா வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும். ஸோ நான் வந்து பாயிண்ட் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க 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 இப்படி மார்க் வருமா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வச்சுட்டு இந்த பக்கம் 1/4 இன்ச்சும் இந்த பக்கம் 1/4 இன்ச்சும் வேலை முடிஞ்சிருச்சு. கிராஸ் வந்து இவ்வளவு ஈஸியா நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். அடுத்ததா இந்த மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இந்த பக்கம் 1/4 இன்ச் தான் வரணும், இந்த பக்கம் 1/4 இன்ச் தான் வரணும். எல்லா பிளவுஸ்லுமே அப்படிதான் வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நம்ம இந்த வளைவு மாதிரி மார்க் பண்ணோம்ல, அதுக்காக நம்ம மார்க் பண்ணணும். இந்த கோட்ல இருந்து மேல வந்து 1ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மேல வந்து வளைவு நம்ம கொடுத்துக்கலாம். 1ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் எல்லாருமே கொடுக்கலாம். இது வந்து உங்க விருப்பம் தான், இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. 1, 1.25, 1.5 இந்த 3 மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்குன்ட்டு உங்க விருப்பம் 2 இன்ச்லாம் கொடுக்க கூடாது. 1.25, 1, 1.5 3த்துல கொடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான், முடிஞ்சுட்டா. இதுக்கப்புறம் நம்மளோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ, 36. 36 4 டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ, 9 இன்ச் வரும். அந்த 9 இன்ச்சை இப்போ நம்ம இந்த டாட் பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த துணியெல்லாம் என்ன ஆயிடும், உள்ள போயிடும். உள்ள போயிடும்னா இப்போ நம்ம இந்த துணியை கணக்கு பண்ணாம நம்ம 9 இன்ச் மார்க் பண்ண போறோம். ஸோ இங்க இந்த கோட்ல இருந்து இங்க இந்த டாட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்க பார்க்கணும். இப்போ இங்க இருந்து இங்க பார்க்கும்போது 2.25 இன்ச் வருது. இந்த 2.25 எடுத்துட்டு போய் அப்படியே இங்க வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த டேப்பை நீட்டி விட்டுட்டு 9 இன்ச்சு நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு, 9 இன்ச்சு வந்துச்சா. அந்த 9 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அங்க ஒரு மார்க். அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா 1.5 இன்ச்சு தள்ளி 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இப்போ நான் மார்க் பண்ண மெத்தட் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா, இப்போ இங்க இருந்து இங்க இந்த டாட்டோட இது வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு வருது. 1.25 கொடுத்தோம் இல்லையா, 2.5 இன்ச்சு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கோட்ல இருந்து 9 இன்ச்சு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. சும்மா இது வந்து நம்மளுக்கு வரப்போறது கிடையாது, அதனால சும்மா லைட்டா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டான பாயிண்ட் வந்து ரீச் ஆயிடும். ஸோ இப்படி கூட உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சுட்டா. இதுக்கப்புறம் அப்படியே சைட்ல வந்துருங்க. சைட்ல வந்துட்டு இப்போ என்ன பண்றோம், இந்த கோட்டையும் சரி இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விடுறோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விடுறோம். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒன்று ஸ்ட்ரைட்டா வரும், இல்லைன்னா அந்த பக்கம் தள்ளி வரும், உள்பக்கம் வராது. உள்பக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உள்பக்கம் எப்போ வரும்னா, நீங்க இதையும் சேர்த்து அளந்து போடும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், இது வந்து உள்பக்கம் வந்துடும். ஸோ அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்ல நம்ம வந்து ரெடி அளவுல ஒரு மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இங்க இருந்து இங்க வரைக்கும், இந்த இடத்துல இருந்து இந்த முனை வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 9 இன்ச் வருது. இப்போ 9 இன்ச்ல 9 இன்ச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. 2 இன்ச் வந்து கரெக்டா இந்த முனையில வைங்க. ஓகே, 2 இன்ச் அந்த முனையில வச்சுட்டு அந்த 9 இன்ச் எந்த இடத்துல வந்துச்சோ அந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு இதையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஈஸியா நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சில பேருக்கு அதிகமாகவும் போகலாம், சில பேருக்கு கம்மியாகவும் வரலாம், சில பேருக்கு இதே கோட்லயே வரலாம், சில பேருக்கு இதை விட கொஞ்சம் மேலேயும் வரலாம், இதை விட கீழேயும் வரலாம். இது வித்தியாசம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இப்போ ஒரு 1.25 இன்ச்சு கிட்ட மேலே வந்திருக்கு. சில பேருக்கு 1 இன்ச்சு தான் வரும், சில பேருக்கு 1/2 இன்ச்சு தான் மேலே இருக்கும், சில பேருக்கு இந்த கோட்லயே இருக்கும், சில பேர் கோட்டு கீழே கூட இருக்கும். பிரச்சனை இல்லை, எங்க வருதோ அந்த இடத்த நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது ஃபுல்லா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதுக்கப்புறம் நம்ம டாட்டுக்கு உண்டான அர்க்காத் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த இடத்துல கையை வச்சுட்டு இப்படி ஆப்போசிட் சைடு திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த முனையில் கை வச்சுட்டு அப்படியே எடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போது துணி இவ்வளோ தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். ஓகே, துணி இருக்கிற துணியை வந்து இவ்வளோ துணி இருந்துச்சா, இந்த துணியை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 4 மடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம கிளாத் அன்னிவனாக இருக்கிறதால ஒரு கோடு, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு வந்து நம்ம போட்டுக்கிறோம். இது வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1/4 இன்ச்சு தள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதில் உள்ள எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவு வந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. 7 இன்ச்சுனா அது கூட கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு அடிச்சு திருப்பறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல துணி விட்டுட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், மேலே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ 7.5 இன்ச்சு வருமா, அந்த 7.5 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு ஒன்று 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி கோடு வந்து போட்டுக்கலாம். போட்டு முடித்த பிறகு இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஃபோல்டிங்லேருந்து 1லேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டை எடுத்துட்டு கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோலை ஒட்டியே, இங்கே தையல்லேருந்து எல்லாமே ஆர்ம் ஹோலை ஒட்டியே நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. இந்த 11ல் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ வரும், 9.5 இன்ச்சு வரும். 9.5 இன்ச்சை இங்கேருந்து நம்மளுக்கு 9.5 இன்ச்சு துணி வந்து நம்மளுக்கு தேவை. ஓகே, 9.5 இன்ச்சு துணி அகலம் வந்து நம்மளுக்கு தேவை. ஆனால் இதில் கம்மியாக இருக்குது, நம்ம ஒட்டு வைக்கணும். இப்போது இந்த 9.5 இன்ச்சு இந்த ஃபோல்டிங்லேருந்து இங்கே வச்சுட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சை 1.5 இன்ச்சு இங்கேருந்து 1.5 இன்ச்சை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. ஒருவேளை துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து கேப் ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும். கேப் ஹைட் அப்படிங்கிறது இந்த வளைவு கீழே எவ்வளோ தூரம் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5லேருந்து ஒரு 3.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து வளைவு கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 3.5 இன்ச்சு. இந்த 3.5 இன்ச்சு வந்து இப்போ நான் வந்து 7 இன்ச்சு கை நீளம் வச்சிருக்கிறதால நான் வந்து 3.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஒருவேளை 5 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவாக போடுறாங்க அப்படின்னா நீங்கள் 2.5 2.25 3 அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்லீவ் லென்த்தே கம்மியாக இருக்கிறப்போ இங்கே கேப் ஹைட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரை போட்டுட்டு இது வந்து குத்து மதிப்பாக நீங்கள் போடலாம். ஸ்லீவ் வந்து சும்மா கையாலே வரைஞ்சிடலாம், நீங்கள் குத்து மதிப்பாக போடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்படியே வந்துட்டு இதுக்கு மேலே 1/4 இன்ச்சு, இந்த கோட்டுக்கு மேலே 1/4 இன்ச் அப்படியே வந்துட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே 1/4 இன்ச் அப்படியே வந்து இந்த லைனை வந்து முடிச்சிடுறேன். அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சுட்டா. இப்போ வந்து ஸ்லீவ் கட்டிங் நான் ஆர்ம் ஹோல் எப்படி போட்டனோ அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்லீவ் கட்டிங் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, நீங்கள் வேறு மாதிரி ஆர்ம் ஹோல் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் கட்டிங்கை போட்டிங்கன்னா மேட்ச் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஆர்ம் ஹோலை பொறுத்தும் ஸ்லீவோட கேப் ஹைட்டாக இருக்கட்டும், வளைவாக இருக்கட்டும், எல்லாமே மாறுபடும். அதனால தான் நான் இதை வந்து டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு இடத்துல ஃபோல்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி விட்டு சென்டரை வந்து அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு 2ஆக விரிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உள்வளைவு வந்து அழகா கொஞ்சம் ஷேப்பாக இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி இந்த மாதிரி வெட்டிட்டோம். இந்த இடத்துல தான் ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்க்காத்து. இப்போது இந்த பக்கம் ஒரு மார்க்கு, இந்த பக்கம் ஒரு மார்க்கு. இதெல்லாம் நீங்கள் எதனால் மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, உள்வளைவு கட் பண்ணியிருக்கிறதால சில நேரத்தில் நம்ம மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பக்கமும் ஒரே பக்கத்துலேயே வந்து நிற்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த இன்ட்டு வந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ முடிச்சுட்டு ஸ்லீவ் முடிச்சுட்டா. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டிக்கு வந்து இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா எங்கே இருக்கோ அந்த துணி எடுத்துக்கோங்க. நான் இப்போது
இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு லைன் ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு துணி எவ்வளோக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பட்டிக்கு வந்து இந்த முனையிலிருந்து இங்கே நம்மளோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ 36, அதை 4 டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 9 இன்ச்சு வரும். அந்த 9 இன்ச்சு நம்ம இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிட்டு அப்படி லைட்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட் கோடுக்கும் ஒரு கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி, இது ஸ்ட்ரைட் கோடு, இது கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி, இங்கே தான் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு கோடு சாய்வலாக போட்டுக்கணும். சாய்வலாக போட்டுட்டு இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த 3 இன்ச்சு வந்து நம்ம அளந்து தான் வைக்கிறோம். ஸோ அதனால கரெக்டாக வரும். நீங்கள் இங்கே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இங்கே 3 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இங்கே 3 இன்ச்சு வச்சுருக்கீங்களா? ஸோ அதே 3 இன்ச்சு இங்கே வச்சுட்டு ஒரு 2.5 இன்ச்சு இங்கே, அதாவது கொஞ்சம் லைட்டாக அப்படி பெண்ட் அப்படி தெரியுற மாதிரி, சென்டரில் மட்டும் லைட்டாக பெண்ட் இருக்கணும். இதுக்கு இடையில மட்டும் சென்டரில் லைட்டாக பெண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சா கரெக்டாக இதே பாயிண்ட்லேயே கட் பண்ணிடாமல் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி திருப்பி விட்டு அர்க்காத் பண்ணிக்கலாம். அர்க்காத் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி விட்டு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு கோடு இருக்கும், இன்னொரு பக்கத்துக்கு கோடு இருக்காது. ஸோ இந்த பக்கம் ஒரு மார்க்கும் அப்படியே இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், அந்த கோட்டை வந்து அப்படியே எடுத்துக்கிறோம். அளவு எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி கோடை எடுத்துட்டு நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சா? எந்த பக்கம் ஹூக் பட்டி காஜாப்பட்டி பக்கம் வருமோ அந்த பக்கத்தில் ஒரு அர்க்காத்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். இதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டிக்கும் காஜா பட்டிக்கும் நம்ம இது கட் பண்ணோம்ல, அது பேர் என்ன, ஹூக் பட்டிக்கும் காஜா பட்டிக்கும் அந்த பட்டி பீஸ்க்காக கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்கள் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ் வந்து யாருக்குமே கிடையாது, சும்மா வீடியோக்காக மட்டுமே நம்ம வந்து அந்த லைனிங் வந்து ஒரு 40 ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 40 இன்ச் ப்ளவுஸ் போட்டோன்னா அதே மாதிரி 38, 36, 34 அந்த மாதிரி வரிசைலாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டி நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.